வணக்கம் மக்களே. போன மாசம் Netflixல ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரிஸா ரிலீஸ் ஆன வேவார்டோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த முதல் சீசன்ல மொத்தம் 8 எபிசோட்ஸ். ஒவ்வொரு எபிசோடும் 40லிருந்து 45 நிமிஷம் ஆவரேஜ் ரன்னிங் டைம் இருக்கும். இந்த சீரிஸ்க்கு தமிழ் டப்பிங் கிடையாது. இங்கிலீஷ் ஆடியன்ஸ் சப்டைட்டில்ஸ் அவைலபிளா இருக்குது. அண்ட் இதுல மைல்டான சில 18+ கண்டென்ட்டும் இருக்கு. ஸோ அதனால நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ள இருக்கலாம். இந்த சீரிஸோட கதை, நம்ம ஹீரோ அலெக்ஸ் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர். புதுசா வெர்மாண்ட் அப்படின்ற ஒரு சிட்டிக்கு வராரு. அங்க அவர் ஒய்ஃப்மே வராங்க. அவங்க ஒய்ஃப் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க. ஸோ அந்த வெர்மாண்ட் அப்படின்ற அந்த ஊர்ல டால் பைன்ஸ் அப்படின்ற ஒரு அகாடமி இருக்குது. ஸோ இது ரீஹாபிலேஷன் ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய ஒரு அகாடமி தான். அந்த அகாடமில போதை பழக்கங்களுக்கு உட்பட்ட சில ட்ரபிள்டு டீன்ஸை அவங்களோட பெற்றோர்ஸே அனுப்பி வைக்கிறாங்க ரீஹாபிலேஷன் ப்ரோக்ராமுக்காக. பட் அந்த டால் பைன்ஸ் அகாடமி அப்படின்றது வெறும் ரீஹாபிலேஷன் பண்ணக்கூடிய ஒரு அகாடமி மட்டும் இல்லாம இன்னும் சில பல சீக்ரெட்ஸை உள்ள வச்சிருக்கு. ஸோ இந்த சீக்ரெட்ஸை நம்ம அலெக்ஸ் தெரிஞ்சுக்க முயற்சி செய்யறாரு. அது மட்டும் இல்லாம அண்ட் ஹீரோயின்ஸ் 2 பேருமே அந்த அகாடமிக்கு உள்ள போயிட்டு அங்க நடக்கக்கூடிய சில விஷயங்களை வெளிக்கொண்டு வர முயற்சி செய்யறாங்க. கடைசியில இவங்களோட முயற்சி வெற்றியாச்சா இல்லையா, இந்த டால் பைன்ஸ் அகாடமி அப்படின்றது உண்மையாலுமே என்ன மாதிரியான சீக்ரெட்ஸை கொண்டிருக்கு அப்படின்றதான் வந்து இந்த சீரியஸோட கதையா நமக்கு சொல்றாங்க. இந்த சீரியஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை ஃபர்ஸ்ட், உண்மையாலுமே ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லருக்கு தேவையான அத்தனை அம்சங்களுமே இந்த சீரியஸ்ல இருக்கு. அது வந்து கடைசி வரையுமே சூப்பரா மெயின்டைன் பண்ணி கொண்டு போனாங்க. அண்ட் லாஸ்ட் எபிசோட்ல அந்த மிஸ்ட்ரி ரிவீல் ஆனதெல்லாம் உண்மையாலுமே நல்லா இருந்தது. அதே மாதிரி திரைக்கதையில பெருசா போரிங் மூமெண்ட்ஸ் அப்படிலாம் இல்லாம இன்ட்ரெஸ்டிங்காவே வந்து கடைசி வரையும் கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் லாஸ்ட் 3 எபிசோட்லாம் உண்மையுமே நல்லா இருந்தது. அண்ட் இந்த சீரியஸ்ல நடிச்ச ஆக்டர்ஸோட ஆக்டிங்கா இருக்கட்டும், அண்ட் மியூசிக்மே வந்து எனக்கு உண்மையாலுமே ரொம்ப பிடிச்சது. அதுல ஒரு ஃப்ராக் சவுண்ட் ஒன்று வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து உண்மையாலுமே அட்டகாசமா இருந்துச்சு. அண்ட் இந்த சீரியஸோட சினிமாட்டோகிராஃபி, லொகேஷன்ஸ் எல்லாம் வந்து அட்டகாசமா இருந்துச்சு. அண்ட் கேரக்டர்ஸை அவங்க டெவலப் பண்ண விதமும் நல்லா இருந்தது. நிறைய கேரக்டர்ஸ் கூட கனெக்ட் ஆக முடிஞ்சது. பட் லைக்கபிள் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து பெருசா அந்த சீரியஸ்ல இல்ல. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த சீரியஸோட பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா அந்த லாஸ்ட் எபிசோட் தான். என்னதான் லாஸ்ட் எபிசோட்ல அந்த மிஸ்ட்ரி அவங்க ரிவீல் பண்ணாலுமே நிறைய லூப் ஹோல்ஸ் போன்றது இந்த சீரியஸ்ல இருக்கு. அண்ட் கடைசி எபிசோடு வந்து நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. அந்த மாதிரி குழப்பங்களுக்கான விடைகளை வந்து அந்த சீரியஸோட குழுவே வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. பட் என்னதான் அவங்க விளக்கம் கொடுத்தாலும் நமக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்றது இருக்கத்தான் செய்யுது. நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு இந்த சீரியஸ்ல. அண்ட் நிறைய கேள்விகளுமே இருக்கு. அந்த கேள்விகளுக்கான விடைகளை வந்து இந்த சீரியஸ்ல அவங்க கொடுத்துருக்கலாம். பட் அதை வந்து அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இது ஒரு மினி சீரியஸ் அப்படின்ற மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. பட் சீசனோட எண்டிங் பார்த்தீங்கன்னா செகண்ட் சீசனுக்கான ஒரு லீட் வைக்கிற மாதிரியும், அப்படி இல்லைன்னா வந்து நிறைய கேள்விகளுக்கான விடையை வந்து அப்படியே அங்கேயே விட்டுட்டு போயிட்டு நீங்களா ஒன்று டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு முடிச்சது உண்மையாலுமே ஒரு டிசப்பாயின்மெண்ட். பட் மற்றபடி நீங்க ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் விரும்பியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சீரியஸ் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த பிளாட் ஹோல்ஸ் இந்த மாதிரியான விடைகள்லாம் வந்து எனக்கு பெருசாக தேவையில்லை. ஒரு சூப்பரான ஒரு மிஸ்ட்ரி என்டர்டைன்மெண்ட் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த சீரிஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ என்னதான் IMDbல இந்த சீரிஸ்க்கு 5.9 ரேட்டிங் இருந்தாலுமே உண்மையாலுமே ஒரு ஒர்த் வாட்சான ஒரு சீரிஸ் தான். பட் சில லூப் ஹோல்ஸ் அண்ட் சில கேள்விகளுக்கான விடைகள் அப்படின்றது இந்த சீரியஸ்ல இல்லை அப்படின்றது கண்டிப்பா ஒரு டிசப்பாயின்மெண்டா நிறைய பேர் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ மற்றபடி எனக்குமே வந்து இந்த சீரிஸ் பிடிச்சிருந்தது. ஸோ இந்த சீரிஸ்க்கு என்னுடைய ரேட்டிங் வந்து 10க்கு 7 கொடுப்பேன். ஸோ நீங்க இந்த சீரிஸ் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சது அப்படின்றது கீழே கமெண்ட்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மற்றும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.